இன்னி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ இல்லையோ, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஏன் என்று பார்க்கும்போது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றினார், உன் சத்துருக்களை எல்லாம் விலக்கினார். அவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். பிரியமானவர்களே, செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்னி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ இல்லையோ, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஏன் என்று பார்க்கும்போது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றினார், உன் சத்துருக்களை எல்லாம் விலக்கினார். அவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். நடுவிலே வாசம் பண்ணுகின்ற தேவன், எபிசென்டர் அவர் தான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய பயணங்களிலே, எல்லா முயற்சிகளிலே நடுவில் இருக்கும் பொழுது, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் சத்துருக்களை விலக்குவார், ஆக்கினைகளை அகற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி from now onwards you will not see any evil என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, பல வேளைகளிலே நம்ம நடுவில் வைக்கிறது யாருன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மனுஷனை நடுவில் வச்சுருவோம், சில நேரங்களில் பிரச்சனையை நடுவில் வச்சுருவோம், சில நேரங்களில் நம்ம கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய பதவியை மக்களுக்கு கொடுத்து அவங்கள நடுவில் வச்சுட்டு, நீங்கள் நடுவில் இருந்தாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. ஆண்டவர் நடுவில் இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லி. பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் அவங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ளே வந்தது. விசுவாசிக்கிற ஒரு வீடு, விசுவாச தாய் அந்த அம்மா. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்ததுமே அந்த அம்மா அந்த மாமியார் என்ன பண்ணாங்கன்னா, சரிம்மா நீ இனிமேல் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக போய் ஒரு பாயின் இடத்துல போய், ஒரு முஸ்லீம் பாய், அவர் மந்திரிச்சு கொடுக்குறவர், அவர்கிட்ட போய் இந்த தகுடு இருக்குது பாருங்க, அந்த தகுடை வாங்கி அதை ஒரு ஃப்ரேம் போட்டு யாருக்கும் தெரியாமல் இதை வீட்டுக்குள்ளே வச்சுரு, அது இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த தகுடு வந்ததுலேருந்து அந்த வீட்டில் ததிக்கிணக்கம் போடாத குறையா ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை அந்த வீட்டில். அப்புறமா சுற்றி முற்றி பார்த்தா அப்போ தான் தெரியுது, இந்த தகுடை எடுத்துகிட்டு உள்ளே வச்சிருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி. அதை தூக்கி விசிறி அடித்து, ஆண்டவரே எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்ன பிறகு ஆண்டவர் அந்த குடும்பத்திற்குள்ளாக இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளாக ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி தீங்கை காணாதிருக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த அளவுக்கு நாம் ஏமாந்து போய்விடாதபடிக்கு பிரியமானவர்களே, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான ஆவி நம்மை சுற்றிலும் இருக்கிறபடியினாலே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றினார், கர்த்தர் எனக்கு என் நடுவில் இருக்கிறபடினாலே இனி நான் தீங்கை காணாதிருப்பேன் என்று சொல்லி தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நடுவில் வச்சு இனி தீங்கை காணாதிருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.